மக்களே, எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன வேலை நடந்துட்டுருக்கு பாருங்க, கறி அள்ளிட்டு கிடக்கும். அதான் எங்களோட வேலை. இந்த வேலை தான் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். வீடியோலாம் பாருங்கள். நீங்கள் வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய இதுமாதிரி கறி நாங்கள் அள்ள முடியும். வெயில் வருங்க, நல்லா உச்சி வெயில். இதில் தான் கிடந்து நம்ம இப்படி வேலை செஞ்சுட்டு கிடக்கும் கஷ்டப்பட்டு. அப்புறம் அம்மா பேசலாமன்னு தான் வந்தேன். கறியை பூரா அப்படி தனியாக பறக்கணும். பறக்கி அடுத்தால மூடை போடணும். ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை. உங்கள் ஊரில் இப்படிலாம் உண்டுமா? அந்த கறியில் தான் வெள்ளம் உங்களுக்கெல்லாம் உண்டுமா? இருக்கும். வேறு வேலை செய்வீங்களா இருக்கும். இந்த வேலைலாம் உங்களுக்கு எங்கே தெரியும். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு பெருசு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் எங்களுக்கும் அது ரொம்ப நல்லா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண, வெயில் வேற காலும் வைக்க முடியல. வெயில் அதில் வேற கண்ணெல்லாம் மண்ணா முடியாகும். வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியும். இந்த கறி போடுறதுக்கே ஒரு வாரம் ஆயிட்டு. இந்த கறியை வேக வச்சு எடுத்தே ஒரு வாரம் ஆயிட்டு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைலாம் நீங்கள் நல்லா இருப்பே செஞ்சிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். முடியாது, செய்யவே முடியாது. இடத்துல நைட்டு முழிச்சிருக்கணும். தீ போடுவாங்க. நல்லா இதில் ஃபுல்லாக மூடை எடுக்கணும். மூடடிக்கி மண்ணள்ளி போட்டு தும்பெல்லாம் வச்சு தீ போடுவாங்க. 4 நாள் முழிச்சிருக்கணும். ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, தான் மூட்டம் அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த சைடு இருக்கிறது ஒரு வாரம் ஆயிரும்ப்பா. இந்த வேலை செய்யறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். முழிப்பு வேற, உடம்புக்குலாம் ரொம்ப தேடு. உடம்புல மூக்குள்ள காடு குளுக்க வாய் குளுக்க எல்லாத்துக்குமே. அதனால் மக்களே, இந்த மாதிரி வேலை மட்டும் நீங்கள் பண்ணிடாதுங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் செய்யவே முடியாது. இந்த வேலை ரொம்ப கஷ்டம். ஒரு இணல் கூட ஒதுங்க முடியாது. அவ்வளோ பெரிய இது கஷ்டம். வேறு வேலையாவது நம்ம எங்கேயாவது ஒதுங்கினே எதுவும் இது பண்ணிடலாம், சாப்பிட்டுக்கலாம், தண்ணியாக ஊற்றிக்கலாம். இது அதுவும் கிடையாது. நடு காடு சுற்றிங்க பாருங்கள், அவ்வளோ காடு தான். இந்த காட்டுக்கு தண்ணி கூட கிடையாது. இதில் ட்ரம் ஆனால் சரிஞ்சு கிடக்கு, தண்ணி இல்லாமல் கிடையாது. இதுதான் எங்களோட வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கையே படமாக எடுத்தால் கூட அது 100 நாள் 125 நாள் ஓடும். அவ்வளோ நாள் ஓடும். இதெல்லாம் யாரும் படம் எடுக்க மாட்டாங்களே. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸு, தனியாக அள்ளி போட்டிருப்போன்னுட்டு. நான் பார்த்துக்கிடுங்க, இவ்வளோ கறி அள்ளி போட்டிருக்கோம். இதை இனி சாக்கில் பிடிப்பாவ பிடிச்சி மாதிரி கடைகளுக்கு மொத்தமாக கொண்டு போடுவோம். ஹோட்டல் கடைகளுக்கு கொண்டு போடுவாங்க. இந்த கறி வேவதுக்கே 7 நாள் ஆயிருக்கு. மூட்டை போட்டு வச்சிருக்கலாம். இப்படி சாக்கில் போட்டு கெட்டி வச்சிருவாவ. இது ஒரு மூடை. இது அவ்வளோத்தையுமே நம்ம அதே மாதிரி அள்ளணும். அள்ளி சாக்கு போட்டு வைக்கணும். பார்த்துடுங்க. இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய மூடு. நல்லா வெந்து எப்படி இருக்கு பாருங்க. அங்கே தான் நம்ம அள்ளிக்கிட்டு இருந்தோம். இப்போ அங்கே அள்ளியாச்சு. அடுத்தால அதை ஒதுக்கிட்டு இந்த கறியப்பழம் இருங்க வார. என்ன இருக்குது பார்த்தீங்களா?
இதை அரிச்சு அது வந்து பொடி கறி. துணிலாம் இந்த அயன் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு இந்த கறி தேவைப்படும். பொடி கறி இது. அதெல்லாம் நம்மளுக்கு ஹோட்டல் கடைக்கு தான் அது தேவைப்படும். நீங்கள் டெய்லியும் தோசை பிரியாணி நல்லா விதவிதமாக வச்சு சாப்பிடுதீங்களா, அது இதில் இருந்து தான் எரிச்சு வருது. இப்போ நிறைய பேர் கேஸ் வச்சுருக்காங்க. இங்கே எங்கள் ஊர்லலாம் திருநெல்வேலியில் தான் ஃபுல்லாகவுமே இதுதான் கறிக்கட்டை தான். எங்களோட உழைப்பு ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்ய. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. எங்கள் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, பாய்.